அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் தொழிற்சாலையில் 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் அந்த குழந்தை தற்போது உயிரிழந்துள்ளது. கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் தொழிற்சாலையில் உள்ள தொழிலாளர் குடியிருப்பில் தங்கியிருந்த 3 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த குழந்தை தற்போது உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த குழந்தை தற்போது உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வடமாநில குழந்தை கும்மிடிப்பூண்டியில் உள்ள சிப்காட் தொழிற்சாலையில் தொழிலாளர் குடியிருப்பில் தங்கியிருந்த நிலையில் அந்த குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட நிலையில் தற்போது சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அந்த குழந்தை உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களை தருவதற்காக நம்முடன் செய்தியாளர் சகாதேவன் இணைப்பில் இருக்கிறார். சகாதேவன், விவரம் என்ன? நிச்சயமாக கதமே, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இயங்கி வருகின்றது. இங்குள்ள தொழிற்சாலைகளில் பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். சிப்காட் சுற்றுப்பகுதியில் பீகார், உத்தரப்பிரதேசம், ஒடிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு வடமாநிலத்தில் இருந்து குடும்பத்தோடு வந்து வாடகை எடுத்து வேலை செய்து வருகின்றனர். சிப்காட் பகுதியில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் குடியிருப்பில் 3 வயது பெண் குழந்தை காணாமல் போனதாக அதிர்ச்சி அடைந்த பெற்றோர்கள் பொதுமக்கள் உதவியுடன் தேடினர். அப்போது இயற்கை உபாதை கழிக்க சென்ற பெண்கள் சிலர் முட்புதலில் பச்சிளம் குழந்தை காயங்களுடன் உடல் நலம் குன்றி இருப்பதாக கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். குழந்தையை மீட்டு கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். அருகில் வசித்து வந்த இளைஞர் பெண் குழந்தையிடம் பாலியல் சீண்டல் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. சிறுமியிடம் வடமாநில இளைஞர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நிலையில் கும்மிடிப்பூண்டி அரசு மருத்துவமனையில் முதல் உதவி அளித்து மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே உட்போதில் இருந்த பச்சிளம் குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் கொடூர செயலில் ஈடுபட்ட வடமாநில இளைஞரை பொதுமக்கள் பிடித்து அடித்து காவல்துறையினர் ஒப்படைத்தனர். மேல் சிகிச்சைக்காக சென்னை அரசு மருத்துவமனையில் சேர்த்த குழந்தை இன்று உயிரிழந்ததாக தகவல் வந்துள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன்.